வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தாவரவியல் பூங்கா 9 கோடி ரூபாயில் புனரமைப்பும் பணி தீவிரம். புது பொலிவுடன் ஜூன் மாதம் திறப்பு. சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையின் போது உயிரிழந்த புதுச்சேரி வாலிபர். காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த பெற்றோர். சட்டப்பேரவை வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகள். சபாநாயகர் மற்றும் அமைச்சர் முன்னிலையில் செயல் விளக்கம். சிறுமி கொலை வழக்கில் தடய அறிவியல் அறிக்கை போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அதிகாரிகள். இனி வருவது விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் ரூபாய் 9.11 கோடியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ஜூன் மாதம் பொது பொலிவுடன் மூடப்பட்டுள்ள பூங்கா திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் தாவரவியல் பூங்கா 1826 அமைக்கப்பட்டது. இது இந்தியாவின் தலைசிறந்த பூங்காவில் ஒன்று. குழந்தைகளுக்கு இயற்கை புரிய வைக்க சிறந்த இடமாகவும் இந்த தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இதேபோல் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் 95% பேர் இந்த தாவரவியல் பூங்காவுக்கு வந்து செல்கின்றனர். ஆனால் சில மாதங்களாக இப்பூங்காவில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு கருதி திறக்கப்படாமல் பூட்டி கிடக்கிறது. இதனால் தற்போது கோடை காலத்தில் குழந்தைகளுடன் வரும் வெளிமாநில பெற்றோர் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர். சிறுவர் ரயில் இயக்கப்படுவது இப்பூங்காவின் தனி சிறப்பு என்பதாலும் கோடை காலத்தில் தாவரவியல் பூங்கா திறக்கப்பட்டு விடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆனால் அதற்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இது குறித்து தாவரவியல் பூங்கா அதிகாரிடம் கேட்டபோது தாவரவியல் பூங்காவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் துவங்கி நடந்து கொண்டு வருகிறது. இதற்காக ரூபாய் 9.11 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிறுவனமான NPCC இந்திய லிமிட் நிறுவனத்துக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தாவரவியல் பூங்காவில் நுழைவு வளைவு புதுப்பித்தல், டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் கழிவறைகள் புனப்பித்தல், வெளிப்புற ஜாக்கி ட்ராக், கண்ணாடி மாளிகை, புது நோட்டம், செல்பி பாயிண்ட் வரைபடத்துடன் கூடிய சைகை பலகைகள் ஆகியவற்றை அடங்கும். தாவரவியல் பூங்கா பணிகள் விரைவில் முடிந்து ஜூன் மாதம் புது பொலிவுடன் தயாராகும். அதுவரை பாதுகாப்பு கருதி பூங்கா திறக்கப்படாது என்று கூறினார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்து ஆரம்பித்த 10 நிமிடத்தில் பலியான புதுச்சேரி வாலிபர். இது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் சென்னையில் போலீசார் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முத்தால்பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன். மார்க்கெட்டிங் கம்யூனிட்டி ஊழியர். இவருக்கு ஏமச்சந்திரன், ஏமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கு வயது 26. இதில் ஏமச்சந்திரன் BSc IT முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார். ஏமராஜன் சித்தா பார்மசியில் பணியில் உள்ளார். இதில் ஏமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை தொடங்கிய 10 நிமிடத்தில் அவர் இறந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர். அவர் கார்டியாஸ்டிக் அரெஸ்ட் காரணமாக இறந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதையடுத்து அவரது குடும்பத்தினர் பம்பல் காவல் நிலையத்தில் புகார் தந்தனர். மேலும் தங்களின் மகன் இறப்புக்கு நியாயம் வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். அங்க இருந்து நாங்க வேற ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி அனுப்பிட்டாங்க. என் பிள்ளைய உடனே அந்த ரத்தம் ஊத்த ஆம்புலன்ஸ்ல நான் அன்னைக்கு புள்ள சென்னையில லோல் பண்ணனே. அங்க போனதுக்கு உன் பிள்ளைக்கு பிரெயின் வேலை செய்யல சொல்லிட்டாங்க. மூளை வேலை செய்யல. ஐயோ கையை விரிச்சிட்டாங்க. எங்களை அந்த மூளை வேலை செய்யலன்னு சொன்னது அந்த பிரெயின் டாக்டர் எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு கூட்டாங்க. உங்ககிட்ட நாங்கள் பேசணும், ரூமுக்கு வாங்கணும். அதுக்குள்ளே இந்த பெருங்கோ டாக்டர் உள்ளே பூந்து அவங்கக்கிட்ட 1/2 மணி நேரம் உள்ளே போய் பேசினாரு. நாங்கள் வெளியே வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். பேசிட்டு வெளியே வந்ததும் அவர் சொல்கிறாரு, இந்தமாரி நல்லாக்கிறான் பையன், இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹார்ட்டுக்கு பார்க்குறவங்களும் மூளைக்கு பார்க்குறவங்களும் அவங்க ஒரு பதிலாக சொல்லலை. நான் கையெடுத்து கும்பிட்டு, அம்மா என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க நான் அழுதனே. அப்போ அந்த அம்மா உனக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியலம்மா, என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. உன் பிள்ளைக்கு என்ன அவங்க அழுதாங்க. அதை தவிர வேற பதில் அவங்க சொல்லவே இல்லை. அவங்கள போய் சொன்னார் அந்த ஆள். ஆனால் அந்த அம்மா போய் சொல்லலை, என் பிள்ளைய போய் சொல்லலை. அவங்க உன் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுமா சொல்லிட்டு அவங்க அழுதாங்க. அதோடு சரி. ஆனால் பிரெயினில் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தான் எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் என் பிள்ளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இந்த 3 நாளாக காசுக்காக என் பிள்ளைய இந்த டாக்டருங்க காசு பேய்ங்க. காசுக்காக என் பிள்ளைய 3 நாள் ஐசியூல வச்சு என் பிள்ளைய தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே.
என் உயிர் போகுது. என் புள்ள ஐடி படிச்சுக்கிறான், காலேஜ் ஐடி. என் புள்ள கல்யாணம் கேட்டதுனால தான் நான் ஒத்துக்கினேன். சட்டப்பேரவை வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகள் செயல்படுவது குறித்து சபாநாயகர் மற்றும் அமைச்சர் முன்னிலையில் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தனர். தீ ஏற்பட்டால் அந்த கருவிகளை கொண்டு எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. அப்போது சட்டப்பேரவை வளாகத்தில் தீ கொளுத்தப்பட்டது. பின்னர் ஊழியர்கள் தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைத்து அதன் செயல்பாட்டு குறித்து விளக்கம் அளித்தனர். மேலும் சட்டப்பேரவை பாதுகாவலருக்கு இது குறித்து பயிற்சி தரப்பட உள்ளது. மரம், செடி, கொடி எல்லாம் எரிஞ்சாலும் பயன்படுத்தலாம். பெட்ரோல், டீசல், கெரோசின், பெயிண்ட், ஆயில் தார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்தியா கூட்டணி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் தமிழக முதலமைச்சர் திமுக தலைவருமான ஸ்டாலினை மரியாதைத்தனமாக சந்தித்து நன்றி தெரிவித்தார். இதில் புதுச்சேரி வேட்பாளர் வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்தனர். வேட்பாளர்கள் மரியாதை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த சந்திப்பு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கனியோடு முதலமைச்சரை சந்திப்போம். புதுச்சேரியில் பெண்ணை தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்த முதியவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் வடக்கு தெருவை சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க பெண் இட்லி வியாபாரம் செய்து வந்தார். தினமும் காலையில் இட்லி சுட்டு தலையில் சுமந்து கொண்டு பூர்ணாங்குப்பம், நல்லவாடு மற்றும் அதன் சுட்டு வட்டார கிராம பகுதிகளில் இட்லி விட்டு பிழைப்பு நடத்தி வந்தார். இவ்வாறு இருக்கையில் கடந்த 25/5/2013 ஆண்டு நல்லவாடு கிராமத்தில் இட்லி விட்டு வீட்டுக்கு திரும்பிய பொழுது சுமார் 1:30 மணியளவில் பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த மலையாளத்தான் என்கின்ற மேகன், வயது 55 என்பவர் மல்லிகாவை வழிமடக்கி கொடூரமாக தாக்கி அவரை கற்பழித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மல்லிகா அளித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் மலையாளத்தான் என்கின்ற மேகன் மீது கற்பழிப்பு குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேற்படி வழக்கானது புதுச்சேரி முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்து நேற்று நீதிபதி ஜெயசுதா தீர்ப்பினை வழங்கினார். அதில் மலையாளத்தான் என்கின்ற மேகன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் உறுதியாகினதால் அவருக்கு 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும், அபராத தொகை கட்ட தவறும் போது மேலும் 3 மாத சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். அரசு தரப்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜு ஆஜராகி வாதாடினார். புதுச்சேரியில் இருந்து நாகர்கோவிலுக்கு புதுச்சேரியில் இருந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக நேற்று முதல் அல்ட்ரா டுலக்ஸ் சொகுசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தமிழ்நாடு, பெங்களூரு, கேரளா போன்ற பகுதிகளுக்கு PRTC பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று முதல் புதுச்சேரியில் இருந்து நாகர்கோவிலுக்கு புதிய அல்ட்ரா டிலக்ஸ் வகை 2 பேருந்துகள் இயக்கப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் புதுச்சேரியில் இருந்து தென் தமிழகத்துக்கு மற்றும் கன்னியாகுமரி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர புதிய பேருந்து கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி TS, விருதாச்சலம், திருச்சி, மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் சென்றடையும். நாகர்கோவில் இருந்து புறப்பட்டு இதே வழியாக புதுச்சேரி வந்தடையும். புதுச்சேரியில் இருந்து மாலை 6:25 மணிக்கு பேருந்து புறப்படும். அதேபோல் நாகர்கோவில் இருந்து மாலை 5 மணிக்கு பேருந்து புறப்படும். புதுச்சேரியில் இருந்து நாகர்கோவிலுக்கு ரூபாய் 640 பயண கட்டணமாகவும், புதுச்சேரி டு திருநெல்வேலி ரூபாய் 570, நெய்வேலி டு நாகர்கோவில் ரூபாய் 540, நெய்வேலி டு திருநெல்வேலி ரூபாய் 460 பயண கட்டணமாக உள்ளது. புதுச்சேரி சேமி கொலை வழக்கில் தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஆய்வு உட்படுத்தப்பட்டு இறுதி அறிக்கை போக்சோ நீதிமன்றத்தில் 55 நாட்களுக்கு பிறகு ஒப்படைப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடந்த மார்ச் 2ஆம் தேதி பாலியல் பலாத்காரத்துடன் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். சம்பவம் நடந்த இடத்தில் தடயங்கள் மற்றும் சாட்சி ஆவணங்களும் பிரேத பரிசோதனையின் போது மருத்துவ பரிசோதனையில் கைப்பற்றப்பட்ட தடயங்கள் சேகரிக்கப்பட்டது.
மேலும் கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் வயது 57, கருணாஸ் வயது 19 ஆகியோரிடமிருந்து இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டது. இவை புதுச்சேரி கிருமாம்பகத்தில் உள்ள தடய அறிவியல் துறையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இது 55 நாட்களுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டு ஆய்வு அறிக்கையாக புதுச்சேரி போக்சா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து குற்றப்பத்திரிகை அடுத்த வாரத்தில் ஒப்படைக்கப்படும் என காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயல் பண்பாட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற துப்புயல் பண்பாட்டு இலக்கிய விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயல் பண்பாட்டு இயக்கமும் இணைந்து 195வது துப்புயல் குருத்துவ விழா துப்புயல் பண்பாட்டு இலக்கிய விழா நடைபெற்றது. விழாவுக்கு இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் பாத்திமா தலைமை தாங்கினார். புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட குறுக்குகளின் மாண்மண்ட செயலாளர் ஜகாயநாதன் அடிகளார் முன்னிலை வகித்தார். புதுவை துப்புயல் மக்கள் பண்பாட்டு இயக்க தலைவர் அந்தோணிசாமி நோக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராஜா, தமிழ்மாமணி, துரை, மாநிலையன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். தொடர்ந்து துப்புயல் அடிகளாரின் இலக்கியம் பண்பாட்டும் அறமும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் கலை கல்லூரி முதல்வர் ராஜன் ஒருங்கிணைத்தார். இதில் ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனால செல்போன் எடுத்து பார்த்தா ஏற்பட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இன்றைய சிறப்புரை அப்படின்ற மாதிரி அந்த ஆழ்ந்த கருத்தை வச்சுட்டு நாம் ஒரு கட்டுரை. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ்சின விழாவின் கட்டுரை போட்டி பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் சின்னம் புதுச்சேரி வெங்கடா நகர் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தின் கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கடராமன் வரவேற்று பேசினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை உரையாற்றினார். விழாவின் கலைமாமணி முனைவர் முத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியும் பேச்சு போட்டியும் சிறப்பாக நடத்தி அதற்கு ஆண்டாள், கோமதி, ராதாகிருஷ்ணன், சப்தன், தீபா ஆகியோரை பேச்சு போட்டிக்கும் மற்றும் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களின் நீதிபதிகளாக முன்னிறுத்தி வெற்றி பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துரை வழங்கினர். கூட்டத்தில் முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன், மாநில செயலாளர் பரந்தராமன், இணை செயலாளர் ஆண்டாள், மீனவர் அணி தலைவர் சந்திரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். மாநில துணைத் தலைவர் ராஜ்குமரன், மாநில பொருளாளர் செல்வகுமாரி ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர். முடிவில் மாநில மகளிர் அணி தலைவர் விமலா பிரியாணி நன்றி கூறினார். பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கும் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலைமாமணி, முனைவர் முத்து, சேர்மன் ஆர்.எல். வெங்கடராமன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். விழாவின் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். எப்படி சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் அப்போ ஆனால் ஐயா அவர் இந்த பிரச்சாரம் அவர் வேட்பாளர் நிற்கும் பொழுது நான் அவர் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணு அவருக்கு ஞாபகத்தை நான் முதலாக போட்டு யார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக உலக மலேரியா தினம் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சார்பாக உலக மலேரியா தினம் கடைபிடிக்கப்பட்டது. சுகாதார உதவி ஆய்வாளர் இளஞ்செழியன் அனைவரும் வரவேற்றார். கிராமப்புற செவிலியர் மேற்பார்வையாளர் பவுனம்பாள், செவிலியர் அதிகாரி கலைமதி, கிராமப்புற செவிலியர் கலா, மஞ்சுளா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலையத்தின் மருத்துவ அதிகாரிகள் சாய் ஆனந்த் மற்றும் ஆஸ்மா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த ஆண்டின் கரும்பொருளான மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை மிகவும் சமமாக உலகுக்கு விரைவுபடுத்துதல் என்ற தலைப்பில் மலேரியா நோய் குறித்தும் அதை தடுக்கும் வழிமுறை குறித்தும் விழிப்புணர்வு உரையாற்றினார். தொடர்ந்து சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நிகழ்ச்சி இறுதியில் கிராமப்புற செவிலியர் நிஷானந்தி நன்றி உரையாற்றினார். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவேற்றது. வணக்கம்.